14 பேர் பார்த்து உள்ளனர். பார்த்தீங்கன்னாக்க, நிக்கு இணையதளத்தில் முதல் தகவல் அறிக்கையை பார்வையிட விரும்புவோர் தங்களது பெயர், செல்ஃபோன் நம்பரை பதிவு செய்ய வேண்டும். செல்ஃபோனுக்கு ஓடிடிபி வந்த பின்னர் அதை பயன்படுத்தி இணையதளத்தை திறந்து விவரங்களை பார்வையிட முடியும். அந்த வகையில் 14 பேர் இந்த முதல் தகவல் அறிக்கையை பார்த்துள்ளனர். முதல் தகவல் அறிக்கை வெளியானதும் இது குறித்து நிக் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு போலீசார் இமெயில் அனுப்பி தகவல் தெரிவித்த பின்னரே அந்த முதல் தகவல் அறிக்கை மறைக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையை பார்த்த அந்த 14 பேரையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்து உள்ளனர். ஓகே, விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்களாம். நான் என்ன சொல்ல வரேன், லீக் ஆனதே தப்பு. ரெண்டாவது அவர் கமிஷனர் அவர்கள் அந்த பத்திரிகைக்காரர்களுக்கு ரொம்ப ஏளனமா, ஆமாம் என்ன ஏதோ ஒரு கேமரா என்னப்ப வேலை செய்யும், வேலை செய்யாது என்னப்ப இப்போ என்ன ஒரு திருப்பி அப்படியே கேட்டுனுக்கிறேன். சத்தியமாக சொல்கிறாங்க, அவரெல்லாம் ஒரு கமிஷனராக இருப்பதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். ஆமாம், எப்படி ஒரு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஒரு குற்றவாளியை எப்படி அதே மேன் இந்த கோட்டூரா என்னமோ கோட்டூர் எஸ் கோட்டூர்புரம். ஆமாம், இந்த சங்கர் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தவங்க அங்கே தான் இந்த சினிமா படம் கூட ஒன்று எடுத்தாங்களாங்க, ஆட்டோ சங்கர். அதுதான் அந்த கோட்டூர்புரம், அந்த வாட் இஸ் இட் அது பேர் இருந்ததுங்க, இந்த மல்லர் ஆஸ்பத்திரி ஏதோ சம்திங் ஒட்டி ஒரு இது ஒன்று இருக்கும். அது கோட்டூர் போகிறாங்க. அது ஏதோ கிடையாது. நம்ம அடையாறு லட்சணம் தான் நமக்கு தெரியுமா, அது எங்கே புறப்படுது, எக்கடி எங்கெல்லாம் நக்குது, எங்கெல்லாம் சப்புதுன்னு தெரியும். அது விடு. ஆமாம், எத்தனை அதில் ஆக்கிரமிப்பு இருக்குது, எத்தனை கல்குவாரி அது உள்ளார இருக்குது, எல்லா கருமை இழவு எல்லா இழவுமே அது ஒரு 70-80 வருஷமாக இழவு நடந்தையா சொல்லுது. எந்த கவர்மெண்ட்டையாக ஆகிடுச்சு, எந்த தலைமையாக கேட்டான், எந்த போலீஸ்காரியாக ஆக்ஷன் எடுத்தான் அழைச்சி. இதெல்லாம் ஒரு ஊர், இதெல்லாம் ஒரு நாடு. இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நான் தினம் வேதனைப்படுறேன். நாடு கருத்துனா கூட போயிடுவேன். இப்படி தான் எல்லாரும் அழுதுன்னு கிடக்கிறாங்க. சனியம் பிடிச்ச இந்த ஊரில் வாழறதுக்கு எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனும் இங்கே விரும்புறதில்லை. எந்த ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தவனும் இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் தான். ஏதோ தலை இழுத்து கருமம் இழவு சனியை பிறந்து தொலைஞ்சிட்டோம். எங்கே போகிறது எஃப்ஐஆர் எழுத மாட்டான், கேட்கவும் மாட்டான், தண்டிக்க மாட்டான். லஞ்சம் ஊழல். அயல் நாடுகள்லாம் இந்த நாட்டை பார்த்து காரிட்டு போகுது. இவங்களாம் அது தெரியுதுலாம். இவரெல்லாம் அடிக்கடி அந்த நாட்டுங்களுக்கு போட்டோ ஏர்போர்ட்டில் கூட சேர்க்க மாட்டான். இந்த அரசியல்வாதிகள் இவன் எப்பேற்பட்ட அற்புதமானவெல்லாம் அமெரிக்காவில் துணியை உருவிட்டு நிற்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னமோ கர்மம் பிடிச்ச ஒரு நாட்டில் பிறந்துட்டோம். இழவு சனியன் தரித்திரத்தெல்லாம் தாங்கிக்க வேண்டிய ஒரு நிலை. என்ன பண்ணி தொலைகிறது? எந்த ஒரு துறையும் சரியில்லை. எல்லாமே ஊழல், லஞ்சம், புறம்புக்குத்தனம், முடிச்சவர்த்தனம், முள்ளம்மாடித்தனம். ஒவ்வொரு நிமிடமும் நான் இந்த நாட்டில் பிறந்ததுக்காக வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன். எத்தனையோ முறை கர்மம் இந்த நாட்டில் பிறந்ததற்காக தற்கொலை முயற்சி கூட பண்ணியிருக்கேன். சாவு வரலையே, வருது இப்போ இயற்கை. 1000 கேள்வி கேட்பேன் இந்த பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டு. எல்லாமே ஒன்று கூட உண்மை கிடையாது. எல்லாமே போய் எப்படி ஒரு திருட்டு பையன் மேலே 20 வழக்குகளோ என்னமா இருக்கான், ஒரு 6 வழக்கு நடைமுறையிலே இருக்கான். என்னமோ அவங்க அப்பா வீடு மாதிரி பல்கலைக்கழகத்துக்குள்ள சும்மா ஜாலியாக உலாவுவானாமாயா. மற்றவன் போனால் இது கேட்பானா அது கேட்பானா வச்சு அந்த வாட்ச்மேன் எல்லாம் என்ன அவனுக்கு இது மாமா வேலை பார்த்தானா. இந்த வாட்ச்மேன் எத்தனை வாட்ச்மேன் 8 கேட்டுன்றான், அப்புறம் 8 உடஞ்சி போயிருக்குதுன்றான். அந்த பெண்கள் அங்கே படிக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்ட உடனே எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். நாங்கள் யாரும் நாங்கள் ஒருவருக்கூட கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம். இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் யாரும் கிளாஸுக்கு நாங்கள் வரமாட்டோம், கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம்னு போயிருக்கணும். போவாதுங்க. அந்த துணைவேந்தராக யாரோ அந்த வாட் இஸ் மேன், இந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தர் யாரோ 4 மாதமோ 6 மாதமோ என்ன ஆகுது, துணைவேந்தர் கூட கிடையாது. நோ அட்மினிஸ்ட்ரேஷன் சுத்தமாக கிடையாது. அங்கே எந்த கேமராவும் வேலை செய்யலை. ஆனால் 70 கேமரா வேலை செஞ்சுது. 70 கேமராவா 56 கேமரா வேலை செஞ்சு தான் இவர் தான் போய் விளக்கு போட்டு விட்டுட்டு வந்தாராம். யார்? இந்த கமிஷனர். டெய்லி அவர் தான் போயிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு வருவார் போல இருக்குது. அப்பட்டமாக போய் சொல்கிறார். பச்சை
ஒரு சின்னோண்டு குழந்தைக்கு கூட அவர் பொய் சொல்கிறாருன்னு நல்லா தெரியும். இப்போ கேவலம், இதெல்லாம் அசிங்கம். எல்லாம் ஃபாரின்லலாம் அமெரிக்காலலாம் பார்க்குறாங்க. என் வீடியோ சொல்கிறேன், எவ்வளோ பேர் பார்க்கலாம். இதெல்லாம் அசிங்கம், கேவலம். சரி, இந்த ஆண்டோட இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதுக்கு தான் ஒரு வீராங்கனை தோன்றி இருக்கிறாளே பா, புதுமை பெண் பாரதி. பா, எத்தனை வருஷங்கள்டாப்பா நீயும் புதுமை பெண் புதுமை பெண் புதுமை பெண் புதுமை பெண்ணுன்னா இன்னைக்கு தான் ஒரு புதுமை பெண் தமிழகத்தில் தோன்றி இருக்கா. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் உண்மையான கற்புக்கரசி. ஆமாம், உண்மையான கற்புக்கரசி யார் என்றால் இந்த புதுமை பெண் தான். கண்ணகி இன்னைக்கு அவங்ககிட்டே போய் நம்ம கற்புக்கரசி யாருங்க அப்படின்னா கண்ணகி சொல்லுவான், அவன் பொண்டாட்டி தேவடியால. இப்போ கேட்குறேன், உன் பொண்டாட்டி தேவடியால? அப்போ அட கூறு கட்டவனுங்களா, அறிவு இல்லாத எச்சட். ஆடா பின்ன ஓசியில் பிரியாணி அரிசி கொடுக்குறாங்க, அந்த இப்போ பொங்கல் வருதான் என்னென்னமோ கொடுப்பாங்க, போய் வாங்கி நல்லா துண்ணுட்டு போய் பேரு புறம்போக்கு நாய்களே, அழிஞ்சு போங்க, அழிய போகுது. இந்த வருது எல்லாமே வந்து இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாம், எல்லாமே ரெடியாக இருக்குது. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, கடலில் போய் சாவுங்கடா சொன்னீங்களா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது, நீங்கள் சத்து அழிஞ்சி சுத்தமாக போனால் நாடு தூய்மை ஆயிடும்டா. சந்தோஷம் சாவுங்களா. வருது 2025. அந்த கேஸில் 1000 கேள்விகள் நான் கேட்பேன். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. அவ்வளோ ஓட்டைகள், அவ்வளோ ஓட்டைகள். ஒரு பெண்ணுன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு பார்த்தியா. வச்சாப்பார் ஒரு மாணவி. சரித்திரம் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு இந்த பெண்ணை பற்றி இந்த உலகம் பேசும். அந்த பெண்ணை இந்த உலகம் பாராட்டும். தூக்கி தோல் மேலே அந்த பொண்ணு வச்சு சமங்க. அதுதான் உங்களுக்கு ஒருவேளை பாவ மன்னிப்பு. உங்களுக்கு இயற்கை ஏதாவது பாவ மன்னிப்பு தரணுன்னா இந்த பெண் இருக்கால, இந்த மாணவியை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு கொண்டாடுங்க, போற்றி புகழுங்க. வீரமங்கை, இந்த மாதிரி நீ எச்சம் இல்லை. நீ எத்தனை பேர்கிட்ட வெளில படுத்திருப்ப, அதை மறைச்சிருப்ப. ஆனால் துணிந்தால் பார், துணிச்சல் உள்ள பெண்மணி, வீரப்பெண்மணி, தியாக பெண்மணி. நாளைக்கு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னை மாய்த்து கொண்ட தியாகி. நம்ம விடுதலை மயிறு மண்ணாங்கட்டி எச்ச பசங்க இதையோ சொல்லிட்டு சுற்றுவானே, அந்த மாதிரி அல்ல இது. அந்த மாதிரி அல்ல இது. இது உண்மையிலேயுமே வீரம். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதோ, இல்லை நான் ராத்திரியாக கொண்டாலும் கொள்ளுவானுங்க திருட்டு நாய்கள், எச்ச பசங்க, அதை செஞ்சாலும் செய்வான். பட் ஆனால் இயற்கை இனிமே இவனுங்களை வாழ விடாது. ஆமாம், அந்த காங்கிரஸ் கட்சிக்காரன், அதிமுக கட்சிக்காரன், திமுக கட்சிக்காரன் அதுக்கு தொண்டனாக இருந்தான் பாரு. முதல்ல இந்த தொண்டனுங்க எல்லாரையும் இயற்கை தூக்க போகுது. ஒருத்தவனா அந்த தொண்டர்கள், சேவகர்கள், கட்சிக்காரன், வெள்ளை வேட்டி எல்லாரையும் பேச்சு ஒருத்தவனா அங்கே இங்கே புயலில், காற்றுல, மழையில், பள்ளத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது அப்படியே ஒருத்தன் நீ நீதிபதிகளெல்லாம் போவாத தம்பி. அவரே எந்த படத்தில் வந்து சாப்பிட்றான்னு தெரியாது. எத்தனை வழக்குகளையே அவர் வந்து தப்பாக சித்தரித்து அவர் வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பார். எத்தனை வழக்கறிஞர்கள் வந்து அப்பாவிகளை வந்து கூண்டு ஏற்றியிருப்பான். எல்லாரையும் இனிமேல் லாரி ஏற்றும், பஸ்ஸு ஏற்றும், காரு ஏற்றும். அப்படியே நிலநடுக்க வந்து பூமி பிளக்கும். அதில் நீ உள்ளே போய் மாட்டிப்ப. சாவணும். இறுதி நாட்கள், எண்ட் ஆஃப் டேஸஸ், நியாயத்தீர்ப்பு நாள். ஆமாம், எத்தனை கோர்ட்டுக்கு உனக்குன்னு கோர்ட் அப்படியா? அந்த தமிழனுக்கு ஜெயிலு கட்டணுன்னா தமிழ்நாட்டையே இல்லையா ஜெயிலாக்கணும்? தமிழ்நாட்டையே ஜெயிலாக்கினாலும் இவங்களை எங்கே கொண்டு போய் தள்ளுவேன். அதனால் இயற்கை பார்த்துச்சு, சரி நம்ம ஒரு பூகம்பத்தை நிலநடுக்கத்தை கொடுப்போம். அது ஒரு இப்படியே சுடுகாடு கட்டணும், எரிக்கணும், அதுக்கு வந்து மின்சார அடுப்பு, மயிர் அடுப்பு, செலவு, துட்டு, நாத்தம், நோய் எல்லாம் எங்கே போவேன்? இயற்கை பார்த்து முடிச்சிடு. நம்ம அங்கே போய் நீ வந்து மாலை அடிக்க வேணாம், சங்கு ஊத வேணாம், சங்கு ஊதுறவனுக்கு காசு கொடுக்க வேணாம், நெத்தியில் 10 ரூபா வைக்க வேணாம். எல்லாம் அயோக்கியர்கள். மனசு வலிக்குது, அப்படி ரத்தம் குச்சிக்குது. அப்படி
நீங்கள்லாம் என்னைக்கு அழிவீங்க அதை நான் நிம்மதியாக பார்த்துட்டு கண்ணு உறங்கலாமேன்னு காத்து கொண்டு இருக்கிறேன். நீங்களாம் சத்துட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சா நான் நல்ல நிம்மதியான ஒரு 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 மரணத்தை தழுவுவேன். சீக்கிரமாக சாவுங்க. நீங்கள்லாம் வாழறதுக்கு ரவை கூட தகுதி இல்லாதவர்கள். எல்லாம் சீக்கிரமாக சாவு பா.